யோசிச்சு பாருங்க. வெள்ள மாளிகையில வருஷா வருஷம் ஒரு டின்னர் நடக்கும். அங்க யார் இருப்பா? நாட்டோட பெரிய பெரிய தலைங்க எல்லாம் ஒரே இடத்துல. அப்போ திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படிதான் ஒண்ணு நடந்துச்சு. இந்த சம்பவம் நம்ம நாட்டோட பாதுகாப்புல எவ்ளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு காட்டுது. வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். அடங்கப்பா, இத கேட்டா நம்பவே முடியல இல்லையா? யோசிச்சு பாருங்க. சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் சுத்தி சுத்தி நிப்பாங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பல லேயர் செக்யூரிட்டி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இது எப்படிங்க சாத்தியம்? இதுதாங்க இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வி. ஒருத்தன் துப்பாக்கியோட எப்படி அவ்ளோ பக்கத்துல வர முடிஞ்சது? வாங்க இந்த செக்யூரிட்டி கோட்டையில எங்க ஓட்ட விழுந்துச்சுன்னு ஒன்னொன்னா தோண்டி பாப்போம். சரி, முதல்ல அங்க என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 25, 2026 அன்னைக்கு ராத்திரி அந்த டின்னர்ல நடந்த சம்பவங்களை முதல்ல பார்க்கலாம். சம்பவம் நடந்த இடம் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல். தேதி ஏப்ரல் 25, 2026. அந்த இடத்துல யார் இருந்தாங்க தெரியுமா? நாட்டோட அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய மீடியா ஆளுங்க, பிசினஸ் ஜாம்பாவான்கள்னு. சொல்லப்போனா நாட்டையே இயக்குற அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருந்த சமயம் அது. இப்போ வாங்க அந்த திக் நிமிடங்களுக்குள்ள போவோம். முதல் குண்டுச்சத்தம் கேட்டதுல இருந்து நிலைமை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். எல்லாமே கண் சிமிட்டுற நேரத்துல நடந்துடுச்சு. அந்த ஆள் உள்ள வந்து சுட ஆரம்பிச்சதும் ஒரே அலறல் சத்தம். விருந்தாளிங்க எல்லாம் மேசைக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த பயங்கரமான குழப்பத்துக்கு நடுவுலயும் நம்ம சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் புயல் வேகத்துல செயல்பட்டாங்க. உடனே அந்த ஆளை வளைச்சு பிடிச்சு நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. உன்னை மட்டும் அன்னைக்கு நல்லா புரிஞ்சது. நம்ம பாதுகாப்பு படையோட வேகம்தான் எல்லாரையும் காப்பாத்துச்சு. அவங்க அந்த நிமிஷம் சரியா செயல்பட்டதால ஒரு பெரிய தேசிய பேரழிவே தவிர்க்கப்பட்டது. இல்லனா நினைச்சு பாருங்க, அன்னைக்கு ராத்திரி நம்ம நாட்டு வரலாறே வேற மாதிரி மாறி போயிருக்கும். சரி, தாக்குதலை தடுத்துட்டாங்க, சூப்பர். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, இது முதல்ல எப்படி நடந்துச்சு? எப்படி ஒருத்தனால இவ்ளோ பெரிய செக்யூரிட்டி கோட்டைய உடைக்க முடிஞ்சது? இந்த செக்யூரிட்டி லேப்ஸோட மூல காரணம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது பிரசிடென்ட் போற எலெக்ஷன் மீட்டிங் மாதிரி இந்த டின்னருக்கு வெளியில பல அடுக்கு பாதுகாப்பு இல்லையாம். செக்யூரிட்டி முழுக்க ஹோட்டலுக்கு உள்ள மட்டும்தான் இருந்திருக்கு. இதுதான் அந்த ஆளுக்கு முதல் வாசலை திறந்து விட்டுருக்கு. வந்தவன் ஏதோ சாதாரண ஆள் இல்ல. பல நாளா அதே ஹோட்டல்ல தங்கி ஒரு ஸ்பை மாதிரி செக்யூரிட்டி எங்க எல்லாம் வீக்கா இருக்குன்னு நோட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு ஓட்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான். அதனால இது ஏதோ ஒருத்தம் பண்ண தப்புன்னு நம்ம சுலபமா சொல்லிட முடியாது. இது நம்ம மொத்த செக்யூரிட்டி சிஸ்டம்லயே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கான அலாரம் பெல். சரி, ஒரு துப்பாக்கிச் சூடு தடுத்தாச்சு. இதோட கதை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சம்பவம் நம்ம நாடு முழுசும் உண்டாக்குன அதிர்வலைகள் இருக்கு பாருங்க. அது எழுப்புற கேள்விகள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள். அவங்கெல்லாம் சும்மா கெஸ்ட்ஸ் இல்ல, நாட்டையே ஆட்டி படைக்கிற சக்தி வாய்ந்தவங்க. மீடியாவோட தலங்கள், உலகத் தலைவர்கள்னு எல்லாரும் ஒரே ரூம்குள்ள. அதாவது நாட்டோட மொத்த அரசாங்கமும் நம்ம மீடியாவும் ஒரே டார்கெட்டா அங்க இருந்தாங்க. ஒருவேளை அந்த அட்டாக் இன்னும் சில வினாடிகள் நீடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம நாட்டோட தலைவிக்கே என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இல்லையா? இதனாலதான் கவர்மெண்டே இது அதிகாரப்பூர்வமா பெரிய பாதுகாப்பு மீறல்னு சொல்லுது. இது சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. நம்ம நாட்டோட டாப் லெவல் செக்யூரிட்டியே தோத்து போச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி இது. இத நாம தனியா ஒரு சம்பவமா மட்டும் பார்த்தா அது பெரிய தப்பு. நம்ம நாட்டுல அரசியல் ரீதியான வன்முறை அதிகமாயிட்டே வருது இல்லையா? அந்த ஆபத்தான அலையோட உச்சம்தான் இது. இது ஒரு நேரடியான வார்னிங். இப்பவே நம்ம பாதுகாப்பு முறைகளை மாத்தி யோசிக்கலன்னா அடுத்த தடவை நமக்கு இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது. இவ்ளோ பெரிய அதிர்ச்சிக்கு அப்புறம் அடுத்தது என்ன? இந்த ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு இனிமே இப்படி ஒன்னு நடக்காம பார்த்துக்க என்ன செய்ய போறாங்க? கவர்மெண்டோட ரியாக்ஷன் ரொம்ப வேகமா இருந்துச்சு. 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. 1, எல்லா செக்யூரிட்டி ஏற்பாடுகளையும் முதல்லிருந்து கடைசி வரைக்கும் அலசி ஆராய போறாங்க. 2, தப்பு செஞ்சவன் மேல கடுமையான ஃபெடரல் சட்டங்கள் பாயும். 3, இனி நடக்க போற எல்லா ஈவெண்ட்லயும் நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாப்பா பலப்படுத்த போறாங்க. அப்போ இந்த சம்பவம் கடைசில நமக்கு என்ன சொல்லுது? இதுல ஒரு விசித்திரமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பாதுகாப்பு படை வீரர்களோட திறமையால ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. இது நிச்சயம் ஒரு வெற்றிதான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஆபத்து வர்றதுக்கு காரணமே நம்ம பாதுகாப்புல இருந்த ஓட்டை தான். அது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம்.
கடைசியா இந்த சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பாதுகாப்புல ஒரு சின்ன கேப்பு, ஒரு நொடி கவனக்குறைவு, அது போதும் உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்த கூட ஆட்டி பார்த்துடும். செக்யூரிட்டிங்கிறது ஒரு தொடரோட்டம் மாதிரி. ஒரு செகண்ட் அசந்தா கூட ஆபத்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும்.